இனிய மாலை வணக்கங்கள். இந்த மாலை வேளையிலே நாம் இன்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஃப்ளை1 ப்ராடக்டை பற்றி, அதனுடைய முக்கிய அம்சம் என்ன, அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன என்பதை பற்றி பேச ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் ப்ரெசென்ட் பண்ண இருக்கிறாங்க. நிறைய புதிய லீடர்ஸ் இங்கே இருக்கிறனால நிச்சயமாக இந்த ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன் நம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இதை நீங்கள் கவனமாக கேட்டு இதை நல்லபடியாக புரிந்து கொண்டு நம்முடைய கஸ்டமர்ஸுக்கும் வரக்கூடிய பிஸ்னஸ் டவுன்லைன் டீம் மெம்பர்ஸுக்கும் இதை எடுத்துரைக்க வேண்டும். ஸோ த ப்ராடக்ட் ட்ரெய்னர் என்பவர்களை பற்றி ஒரு சில வார்த்தை பேச விரும்புகிறேன். நம் அனைவருக்கும் தெரிந்தவர்கள், இருப்பினும் நம்முடைய ஃப்ளை வெல்னஸின் ஃபவுண்டிங் லீடர் அண்ட் ஸ்டெம் செல் ப்ராடக்ட் தமிழ்நாட்டில் லான்ச் பண்ண தேதியிலிருந்து இந்த ப்ராடக்டை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்து ஒரு சிறப்பான முறையில் அவர்கள் தமிழக மக்களுக்கு எடுத்துரைத்து இது ஒரு தமிழ்நாட்டில் நல்ல வரவேற்பை ஏற்படுத்தி உள்ளது. அதற்கு ஒரு மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளை வெல்னஸின் முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய ப்ராடக்ட் ட்ரெய்னர் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்ஸஸ் ஜெயந்தி சக்திவேல் மேடம் அவர்கள் இப்பொழுது நம்மிடம் இந்த ஃப்ளை1 சிறப்பு அம்சங்களை பற்றி எடுத்துரைக்கிறார். அவர்களை நம் இங்கிருக்கும் அனைத்து குழுவின் சார்பாக வரவேற்று அவர்களை இந்த ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷனை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓவர் டு ஜெயந்தி மேடம். Thank you, sir. Thank you for your warm welcome. Good evening, leaders. Once again, எல்லாருக்கும் மாலை வணக்கம். Am I audible, sir? Yes, ma'am. Thank you. Just a minute. Sir, screen visible இருக்கா? இல்லை மேடம், ஸ்க்ரீன் இஸ் நாட் விசிபிள். ஷேர் ஆகல. ஸ்கிரீன் தெரியுது, ஆனா ஸ்கிரீன் ஷேர் ஆகல இன்னும். ஷேர் ஆகல. இப்போ ஷேர் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கு. இல்ல நீ கொடுத்துட்டீங்க, ஷேர் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். இல்ல பிபிடி வரல. ஓகே, இப்போ வருது. ஓகே, பிபிடி வருது மேடம். வருது மேடம். இப்போ கிளியர். அது ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுருங்க, ஃபுல் ஸ்லைட் ஷோ. ஓகே, பர்ஃபெக்ட் மேடம். பர்ஃபெக்ட். இல்ல ஃபுல் ஸ்க்ரீன். அப்பதான் கரெக்ட். Thank you. Once again repeat, happy new year to all. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2026 வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல சிறப்பா அமையணும் அப்படின்றத ப்ரே பண்ணிக்கிறேன். Shall I go to presentation? Yes, science meets health. அறிவியலும் ஆரோக்கியமும். அறிவியல், சயின்ஸ் அப்படின் போது நம்ம எல்லாருக்குமே என்ன தோணும்னா ஒரு பிக் வேர்டு.
அதெல்லாம் ஒரு பெரிய பெரிய ஆளுங்க சம்மந்தப்பட்டது, ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா? அதையெல்லாம் மீறி நம்மளோட டே டு டே லைஃப்ல அன்றாட வாழ்க்கையில நாம நாம சாப்பிட்ற உணவுல இருந்து நமக்கு ஏற்படுற வியாதியில இருந்து நாம செய்யற டே டு டே ஒர்க் ஒவ்வொரு விஷயத்துலயுமே வந்து சயின்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஈவன் டெக்னாலஜி வைஸ் நாம நாம யூஸ் பண்ற அந்த ஸ்மார்ட் பேண்ட் கூட வந்து சயின்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது ஹெல்த் வைஸ் அப்படின் போது எல்லா விஷயத்துலயுமே வந்து சயின்ஸ் இன்வால்வ் ஆகாம நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம செய்யல அப்படின்னு சொல்லலாம். இதை அடிப்படையா வச்சுதான் நமக்கு வந்து நம்ம பெரியவங்களுமே நமக்கு அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் முன்காலத்துல இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 வயசு 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. என்னோட நேட்டிவ் வில்லேஜ்லயுமே வந்து இப்பவும் ஒரு தாத்தா இருக்கிறாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 109 வயசு ஆகுது. இப்போ கரண்ட்லி இப்ப 109 வயசு ஆகுது. அது அப்படி சொல்றாங்க. பட் ரியலா பார்த்தா 109 தானா இல்ல மோர் தேன் தட்டா அப்படின்னு தெரியாது. அந்த அளவுக்கு சொல்லலாம். ஏன்னா அவரோட வாழ்க்கை முறை அப்படி. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து என்னோட ஃபாதர் சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து அவரை பார்த்து பார்த்து வளர்ந்தோம். அந்த அளவுக்கு அவரோட ஹேபிட்லாம் நான் பார்த்துருக்கேன். அதுவுமே ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் தான் நமக்கு நம்ம பெரியவங்க வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல ஒரு விஷயம் நல்ல ஒரு பேலன்ஸ் டயட், சரியான தூக்கம், டெய்லி எக்ஸசைஸ், நிறைய தண்ணி குடிக்கிறது, நம்மளோட என்விரான்மெண்ட் அதாவது சுற்றுப்புற சூழ்நிலையை வந்து கிளீனா வச்சுக்கிறது. இந்த மாதிரியான விஷயம் தான் நம்மளை வந்து ஹெல்த்தியான வாழ்க்கை முறை நோக்கி கொண்டு செல்லும். அதை நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான சமச்சீர் உணவு அப்படின்னா அதுல கொஞ்சம் ரைஸு, கார்போஹைட்ரேட், ஐ மீன் கார்போஹைட்ரேட் பிளஸ் ஃபைபர், புரோட்டீன், இந்த மாதிரி ஒரு சமச்சீர் ஒரு பேலன்ஸ் டயட்டை தான் நமக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுவும் அந்த வாழை இலையில போட்டு சாப்பிடும் போது அதுல இருக்கிற விட்டமின் அண்ட் மினரல்ஸும் நம்மளோட சேர்ந்தே உள்ள போகும். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படியெல்லாம் சாப்பிட்றோமான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை தான் நமக்கு நம்மளோட பெரியவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நாம அதுல இருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஹெல்த்தி அப்படின்ற ஒரு வேர்டையே தூக்கிட்டு லைஃப் ஸ்டைல்ன்ற ஒரு ஸ்டைலிஷான ஒரு உலகத்துக்குள்ள போயிருக்கோம். ஸ்டைலிஷ் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இது பாத்தீங்கன்னா இயற்கைக்கு மாறான ஒரு விஷயங்கள் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே. ஒண்ணு வந்து நம்ம சுற்றுப்புற என்விரான்மெண்ட் பொல்யூஷன், இன்னொன்னு ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். இது எல்லாத்தையும் விட நம்ம கல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்துல வேற ஒரு கல்ச்சருக்கு போயிட்டு இருக்கிறோம். இதுவும் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு. இன்னைக்கு நம்ம வந்து தயிர் சாதம் சொல்றது, இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது தயிர் சாதம் சொல்றதுக்கு வைக்கப்படுறோம். ஆனா ஒரு பர்கர் பீஸான்னு சொல்றது ஒரு பெரிய ப்ரௌடா நினைச்சு பேசிட்டு இருக்கோம். பட் ஆனா அதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு அடங்கியுள்ள ஒரு ஃபுட்டுன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிய தெரிஞ்சுக்கிறதுக்கு தவறிடுறோம் அப்படின்னு தான் யோசிக்கலாம். அதே மாதிரி நம்ம பாடியில இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனுக்குமே வந்து ஒரு பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு போது அந்தந்த ஆர்கன் அந்தந்த டைமிங்ல தான் வேலை செய்யும். உதாரணத்துக்கு நம்மளோட லங் எடுத்துட்டோம்னா அந்த மார்னிங் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 3 to 4 அந்த மாதிரி டைமிங்ல தான் வந்து அந்த லங்ஸ் ஒர்க் ஆகும். லிவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மார்னிங் அந்த 8 மணிக்குள்ள சாப்பிடணும். லஞ்ச் டைமா 1 o'clock சாப்பிடணும். ஈவினிங் சன்செட்டுக்கு முன்னாடி சாப்பிடணும். இப்படிதான் நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் இன்னைக்கு நாம வந்து டின்னர் எடுத்துக்கிற டைமே பார்த்தீங்கன்னா 9, 10 ஆயிடும். அதையும் மீறி இன்னைக்கு நிறைய 12 o'clock 1 o'clock வரைக்கும் இன்னைக்கு நிறைய வந்து ஷாப் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் போயிட்டு நம்ம என்ன பண்றோம், லைஃப் ஸ்டைலு, என்டர்டைன்மெண்ட், எக்ஸைட்மெண்ட், என்ஜாய்மெண்ட் நினைச்சிட்டு போயிட்டு அங்க போயிட்டு நம்ம வந்து மணி வேஸ்ட் பண்றது இல்லாம அங்க போய் அன்வான்ட் டயத்துல நம்ம ஏதாவது போட்டுட்டு வர்றதுனால இதெல்லாம் எங்க கொண்டு வந்து நிக்குது அப்படின்னா நாம நினைச்சிட்டு இருக்கோம் லைஃப் ஸ்டைல் ஸ்டைலிஷான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு மாடர்ன் கல்ச்சர்ல நம்ம எல்லாம் இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். தட் இஸ் நாட், அது மாடர்ன் கல்ச்சர் கிடையாது. லைஃப் ஸ்டைல்ன்றது நமக்கு ஒரு பெரிய பெரிய விஷயத்த நமக்கு உடல் அளவுலயும் சரி மனதளவுலயும் சரி நிறைய விஷயத்த வந்து தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு வாழ்க்கை முறையில கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இந்த லைஃப் ஸ்டைல் நம்ம எங்க கொண்டு போய் விடுது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்ல கொண்டு போய் விடுது. ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீசஸ், ஸ்ட்ரோக், ஒபேசிட்டி, ஏன் கேன்சர், இந்த மாதிரியான விஷயத்துல கொண்டு போய் தான் நமக்கு விடுது. இந்த மேஜர் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லாம் எப்படி வருது அப்படின்னா அப்படி எடுத்த உடனே இமீடியட்டா வந்துருமா அப்படின்னா கிடையாது. படிப்படியா தான் வரும்.
நம்ம இங்க போட்டிருக்கிறது ஒரு ஃபியூ மோர் தான் போட்டிருக்கோம். ஆனா இந்த வாழ்வியல் முறை நோய்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட 200ல இருந்து அப் டு 400 வரைக்கும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம இங்க வந்து சொல்ல முடியாது. நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா ஒரு 400 டிசீஸ் இருக்கு. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ், அனெக்சிட்டிலாம் கூட ஒரு டிசீஸா வந்துடுச்சு. இன்ஃபர்டிலிட்டிலாம் கூட ஒரு டிசீஸா வந்திருக்கு. ஒரு ஜாயிண்ட் பெயின் எல்லாம் கூட அதெல்லாம் அந்த காலத்துல வந்து தூக்கம் வரலன்னு சொன்னாவே சிரிப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல நல்ல உடல் உழைப்பு இருந்துச்சு, நல்ல எக்ஸசைஸ் செஞ்சு நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகள் இருந்துச்சு. அதனால கரெக்டான டயத்துக்கு படுத்த உடனே தூக்கம் வந்துச்சு. இன்னைக்கு தூக்கம் வரலன்றது ஒரு வியாதி ஆயிட்டு அதுக்கு ஒரு பில்ஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஆனா இந்த மேஜர் டிசீஸ் தான் இன்னைக்கு வந்து த்ரெட்னிங்கான ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நமக்கு பாதிக்குது அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பாதிக்குது. அதாவது எடுத்த உடனே போயிட்டு டயபெட்டிக் போய் டெஸ்ட் பண்ண உடனே டயபெட்டிக் வந்துடாது. ஹார்ட் அட்டாக்ன்ற ஹார்ட் டிசீஸ்ன்றது, கிட்னி டிசீஸ்ன்றது எடுத்த உடனே நேத்து சாப்பிட்டுட்டு உடனே இன்னைக்கு வராது. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ் வைஸ் தான் எல்லா டிசீஸ்க்குமே இருக்கு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு பெரிய வியாதிக்கு மட்டும்தான் இது ஸ்டேஜ் 1ல இருக்கு, 4th ஸ்டேஜ், 3rd ஸ்டேஜ்னு சொல்றோம். தட் இஸ் நாட். எல்லா டிசீஸ்க்குமே 4 ஸ்டேஜ் இருக்கு. அது எதை அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஹியூமன் பீயிங் எப்படி ஃபர்ஸ்ட் உருவாகுதுன்னா ஃபர்ஸ்ட் செல்ஸ் தான் உருவாகுது. அதுக்கப்புறம் செல்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் டிஷ்யூஸ் எல்லாமே சேர்ந்ததுதான் ஆர்கன் எல்லாம் சேர்ந்ததுதான் ஆர்கன் சிஸ்டம். இந்த எல்லா ஆர்கனும் சேர்ந்ததுதான் அதுக்கப்புறம் ஒரு ஹியூமன் பாடியா வந்து உருவெடுக்குது. அப்ப முதல் நிலை என்ன அப்படின்னா செல்லு, இரண்டாம் நிலை டிஷ்யூ. அப்போ நமக்கு எந்த ஒரு டிசீஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாலுமே வந்து செல்ஸ்ல தான் அஃபெக்ட் பண்ணும். இது அடிப்படையில தான் வந்து நார்மலா சொல்லக்கூடிய நம்ம இந்த ரத்த சம்பந்தப்பட்ட நோய்லாம் இருக்கு பாத்தீங்களா. அதாவது ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நிறைய அனிமியா அப்படின்னு சொல்றோம். அனிமியா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம என்ன சொல்ல வரோம்னா பிளட் கம்மியா இருக்கு, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. அனிமியாலே 4 வகைகள் இருக்கு. ஒண்ணு வந்து மைக்ரோசைட்டிக் அனிமியா, செகண்ட் திங் மேக்ரோசைட்டிக் அனிமியா, தேர்ட் திங் ஹிமோலிட்டிக் அனிமியா, ஃபோர்த் திங் ஏபிளாஸ்டிக் அனிமியா. இந்த மாதிரி 4 வகையான அனிமியா இருக்கு. இந்த அனிமியா எல்லாமே செல்ஸ் பாதிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். மைக்ரோசைட்டிக் அனிமியான்றது நம்மளோட பிளட்ல வந்து ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா வர்றதுதான் வந்து மைக்ரோசைட்டிக் அனிமியா. அப்போ நம்ம ஒரு அயன் கண்டென்ட் இல்ல அயன் ரிச் உள்ள ஃபுட்டை சாப்பிடும்போது அதையே சரி பண்ணிட முடியும். அதே மேக்ரோசைட்டிக் அனிமியா அப்படின்றது விட்டமின் டிஃபிஷியன்சி, மினரல் டிஃபிஷியன்சி, இதனால வர்றதுதான் மேக்ரோசைட்டிக். இதையும் ஓரளவுக்கு நம்மளால சரிப்படுத்த முடியும். ஹீமோலிட்டிக் அனிமியா அப்படின்றது என்னன்னா நம்மளோட செல்ஸ் வந்து உருவாகிற வேகத்தை விட அழியும் வேகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இதெல்லாம் வந்து சர்டன் மெடிகேஷன்ஸ் இல்ல சர்டன் ரேஸ் இல்ல நம்மளோட ஹெரிடிட்டி, இந்த மாதிரி பரம்பரையா வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் வரும். இது வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா நமக்கு அமைஞ்சிடுது. என்விரான்மெண்ட், சர்டன் மெடிகேஷன்ஸ், என்விரான்மெண்ட், நம்மளோட பொல்யூஷன், நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்தோம் இல்லையா, அந்த பொல்யூஷன், சில வகையான ஸ்மெல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் இந்த ஹிமோலிட்டிக் அனிமியான்றது வருது. அப்போ நம்ம மேல குறிப்பிட்ட மாதிரி நம்ம என்விரான்மெண்ட் நல்லா வச்சுக்கணும், நம்ம சாப்பிட்ற உணவு ஆரோக்கியமா இருக்கணும், நாம எடுத்துக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லதாவே இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஹிமோலிட்டிக் அனிமியா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சரி பண்ணிட முடியும். இன்னொன்னு ஏபிளாஸ்டிக் அனிமியா. ஏபிளாஸ்டிக்ன்றது இதுதான் வந்து நம்ம அந்த கேன்சர் ஸ்டேஜுக்கு கொண்டு போற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது எதனால ஏற்படுதுன்னா எலும்பு மஜ்ஜை, போன் மேரோ தான் நமக்கு செல்ஸ் எல்லாம் ஸ்டெம் செல்ஸ், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், மற்ற எல்லா பிளேட்லெட்ஸ், இது எல்லாமே உருவாகிற இடம் எங்கன்னா எலும்பு மஜ்ஜை, போன் மேரோ. இந்த போன் மேரோ வந்து இந்த செல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ற விஷயத்த இமீடியட்டா ஸ்டாப் பண்ணிடும். அது ஏன் ஸ்டாப் பண்ணுது, எதனாலன்ற ஒரு விஷயமே தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வந்து கேன்சர் ஸ்டேஜ் கொண்டு போறோம். இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போனோம்னா லேக் கணக்குல செலவாகும். அப்போ இந்த மாதிரி ஒரு செல்ஸ் அடிப்படையா வச்சு பார்க்கும்போதே நமக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின் போது, அப்ப இந்த ரூட் எது, செல்ஸ் தான். அந்த செல்ஸ் ஆரம்ப நிலையிலே நம்ம வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நாம இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய வியாதிகள் எல்லாம் வரவிடாம நாம அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த வழி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்ப செல்ஸுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம், அதை எதன் மூலமா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கப்படும் போதுதான் ஒரு செல்லுலர் சப்ளிமெண்ட் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த செல்லுலர் சப்ளிமெண்ட்ல நம்பர் 1 இருக்கிறது ஃப்ளை வெல்னஸ் அப்படின்னு சொல்லலாம்.
இது வந்து ஒரு இந்தியன் பேஸ்டு கம்பெனி, ஜாப்பனீஸ் இன்கிரீடியன்ட், மலேசியாவில் ப்ரொடக்ஷன் நடக்குது. யூஸ்வலாக எல்லா பேராமீட்டர்ஸ் நம்ம பார்ப்போம். என்ன பார்ப்போம்னா, இந்த கம்பெனி ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷனா, இது கரெக்டாக நடக்குதா, இதெல்லாம் நம்ம இதில் எல்லா சர்டிஃபைடும் இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதே ஒரு ரோட் கடையில் ஒரு விஷயம் சாப்பிடும்போது நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம். பட் ஆனால் ஒரு நல்ல விஷயம் வரும்போது நம்ம கண்டிப்பாக அந்த விஷயத்தெல்லாம் யோசிப்போம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ISO சர்டிஃபைட், ஹலால் சர்டிஃபைட், மெஸ்தி சர்டிஃபைட், NAFDAC சர்டிஃபைட், FSSAI சர்டிஃபைட் அது இதில் இன்க்ளூட் பண்ணலை. இது ஓல்டு ஸ்லைடு வச்சு நான் பண்றேன். பட் FSSAI சர்டிஃபைட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் மெத்தடாலஜில தயாரிக்கப்பட்ட ஒரு செல்லுலார் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லலாம். செல்லுலார் நியூட்ரிஷன்னா என்ன? வாட் இஸ் செல்லுலார் நியூட்ரிஷன்? ஒய் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு யோசிக்கும் போது, செல்லுலார் நியூட்ரிஷன் அப்படின்றது நம்மளோட பாடியில ஒவ்வொரு ஆர்கன்லயும் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸை வந்து செல்ஸுக்கு தேவையான நியூட்ரிஷன், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இந்த மாதிரியான தேவையான சத்துள்ள ஊட்டச்சத்துக்கள் கொடுக்குற விஷயத்த தான் வந்து செல்லுலார் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்றோம். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம பாடி வந்து எஃபிஷியண்டா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும், அது நம்ம பாடியில இருக்கிற டேமேஜ் எல்லாம் ரீப்பேர் பண்றதுக்கும், நோய் அதாவது இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும், DNA இன்டெகிரேட்டிக்கும், ஓவரால் வைட்டாலிட்டி பர்பஸ்க்கு நமக்கு செல்லுலார் நியூட்ரிஷன் அப்படின்றது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து 29 இன்கிரீடியன்ட் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சப்லிங்குவல் சப்லிங்குவல் ப்ராடக்ட் இது. தென் இது இந்த பாக்ஸ்ல வந்து 11 சாஷெட் இருக்கு. ஒவ்வொரு சாஷெட்லயுமே வந்து 3000 mg பவுடர் இருக்கு. முழுக்க முழுக்க பிளான்ட் ஸ்டெம் செல் டெக்னாலஜினால தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். The name of ingredients, யூஸ்வலா வந்து ஒரு 29 இன்கிரீடியன்ட் இருக்குன்னா கண்டிப்பா அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள், பிளாக் கரண்ட், பொமோகிரானேட், பிளாக் சீட், கிளைசோடின் கேண்டலூப், அஸ்டாக்சந்தன் ஹனி, பில்பெரி, அக்வாமின், கிரேப் சீட், ப்ரோபயோட்டிக், ப்ரீபயோட்டிக், டர்மரிக், ஸ்டிவியா, கிளைசோடின், கிளையாடின், அக்கைபெரி, பசில்லா செரேட்டா, கார்டிசெக்ஸ், சர்பிட்டால், ஐசோமால்டோலிகோசாச்சுரைட்ஸ், tricalcium phosphate, biotin, niacin, folate, inulin, vitamin B complex, ginseng. இந்த 29 இன்கிரீடியன்ட் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலா வந்து செல்லுலார் நியூட்ரிஷன் அப்படின்றது இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல நிறைய கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு வேரியேஷன், அது இதனோட பிளஸ் என்ன, இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கம்பேரிட்டிவ் அதர்ஸ், யூஸ்வலா மற்ற இது வந்து ஒரு 4 இன்கிரீடியன்ட் 5 இன்கிரீடியன்ட் தான் இருக்கும். அந்த 4-5 இன்கிரீடியன்ட்டுமே வந்து என்ன பர்பஸ்க்காக செயல்படுது அப்படின்னா, மோஸ்ட்லி செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து மெயின்டைன் பண்றதுக்கும், தென் வந்து நல்லா தூக்கம் வர்றதுக்கும், ஆக்டிவா இருக்கிறதுக்கும், எனர்ஜி பூஸ்ட் பண்றதுக்கும், இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் இது பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது தேவை, அதனால பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த செல்லுலார் நியூட்ரிஷன் வச்சு நம்ம பாமர மக்களுக்கு எப்படி வந்து நமக்கு பாடியில இருக்கிற டிசீஸை வந்து கியூர் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கப்படும் போது தான் இதுல 29 இன்கிரீடியன்ட் சேர்க்கப்பட்டு இது வந்து நம்மளோட பாடிக்கு தேவையான எல்லா செல்லுலார் நியூட்ரிஷனும் எல்லா ஆர்கனுக்கும் தேவையான செல்ஸ்க்கான ஊட்டச்சத்தும் இதுல கிடைக்கிற மாதிரி இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில பார்க்கும்போது யூஸ்வலா வந்து ஒரு ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கும்போது இந்த சப்ளிமெண்ட்ல இவ்வளோ இன்கிரீடியன்ட் இருக்கு, ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் இந்தந்த விஷயங்கள் பண்ணுது அப்படின்னு சொல்றதை விட, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து மைக்ரேன் இருக்கும், நம்ம போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஐக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் இருக்கு, உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் இல்லை, ஐ பிரச்சனையும் இல்லை, என் பிரச்சனை வேற, நீங்க அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இதுல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது தே வில் லிசன். அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான விஷயத்த சொல்லும் போது தானே நமக்கு பிடிக்கும். நமக்கு தேவையில்லாத விஷயத்த சொல்லும் போது கண்டிப்பா பிடிக்காதுல்ல, அதுதான் நேச்சர் இல்லையா? அப்ப இது வந்து ஈஸியா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு ஈஸியா இதை எடுத்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். பாடியில பொதுவா வந்து ஒரு 11 சிஸ்டம் இருக்கு. அந்த 11 சிஸ்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நியூரோ சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், நியூரோ மசில் சிஸ்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு 11 சிஸ்டத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த சிஸ்டம் வைஸ் நம்ம என்னென்ன டிசீஸால நம்ம
அஃபெக்ட் ஆகுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இன்டிக்மெண்ட்ரி சிஸ்டம், இன்டிக்மெண்ட்ரி டிசீசஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்டிக்மெண்ட்ரிங்கிறது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஸ்கின் செல்ஸ் எப்படி ரெஜெனரேட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 இன்கிரீடியன்ட் நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஸ்கின் செல்ஸ்க்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. ஒன்று ஆப்பிள், இன்னொன்று டர்மரிக், இன்னொன்று கிளைசோடின், கிளையாடின். ஆப்பிள் வந்து எதுக்கு ப்ரமோட் பண்ணுது அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற டேமேஜ் செல்ஸை வந்து ரிமூவ் பண்றதுக்கும், டெட் செல்ஸை டேமேஜ் செல்ஸை ரீஸ்டோர் பண்றதுக்கும், டெட் செல்ஸை ரிமூவ் பண்றதுக்கும், ஹெல்த்தி செல்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கும், பிளட் செல்ஸ்க்கு கிளென்ஸ் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த டர்மரிக் வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியா நமக்கு செயல்படுது ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிளைசோடின், கிளையாடின் இது வந்து நம்மளோட செல்லுலர் சிஸ்டத்தை டேமேஜ் ஆக விடாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லலாம். தென் இன்டிக்மெண்ட்ரி டிசீஸ்லேயே வந்து சோரியாசிஸும் இருக்கு. சோரியாசிஸ், ஒயிட் பேச்சஸ், ஸ்கின் வந்து நிறைய ஸ்கின் தின் ஆகிறது, ஸ்கின் லாஸ் ஆகிறது, ஹேர் தின் ஆகிறது, ஹேர் லாஸ் ஆகிறது, ஸ்கின்ல வந்து ஃபைன் ரிங்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் வரும். ஒரு ஆரோக்கியமான ஸ்கின் இருக்கா இல்லையான்றது நம்ம அதை வச்சு அவங்களோட ஃபேஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஒரு 28 ஏஜ் வந்து 28 இருக்கும், பட் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 35 ஏஜ்ல இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் 40ல இருப்பாங்க, ஒரு 25 ரேஞ்சுக்கு இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க ஆரோக்கியமான விஷயத்த கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு தான் இங்க அர்த்தம். தென் வந்து நெயில்ஸ், ஈவன் நம்ம டாக்டர்ஸ்ட்ட போகும்போது கூட என்ன பண்ணுவாங்க, நெயில வந்து ப்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க. அந்த நெயில் வச்சு நம்மளோட ஆரோக்கியத்தை சொல்லிடுவாங்க அவங்க. ஸோ இது அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு இதுல விட்டமின் சி, நியாசின்ன்றது B3, பயோட்டின், B7, பெரிஸ், ஆல் பெரிஸ் ஐட்டம் எல்லாமே வந்து நம்மளோட இந்த சோரியாசிஸ், ஒயிட் பேச்சஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்கிரீடியண்டா அமையுது அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த பயோட்டின் அப்படின்றது இந்த ஹேர் தின்னிங், ஹெல்த்தியா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி தெரியும். பாத்தீங்கன்னா ஹேர் ரொம்ப டென்சிட்டி கம்மியாயிட்டு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஹேர் தின்னிங், ஹேர் லாஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்கு பயோட்டின் ரொம்பவே சப்போர்ட்டிவான இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். நியாசின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்ல இருக்கிற இந்த ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் வந்து கிளியர் பண்ணி டெக்ஸ்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லலாம். விட்டமின் சி வந்து ஸ்கின் ஹீலிங்க்கு ரொம்பவே ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஆல் பெர்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் ஸ்கின்னுக்கு பண்ணி கொடுக்கும். ஐ ஹெல்த்துக்கு சேம், அதாவது பில்பெரி அப்படின்றது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு எப்படி மனச்சோர்வு இருக்கும் அந்த மாதிரி ஐ ஃபேட்டிக்கும் வந்து ஐயும் வந்து சோர்வடைந்துறது. நம்ம வந்து ஒரு நல்ல எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்றது டீத் அண்ட் ஐ தான். அந்த ஐ வச்சு நீ வந்து ஆரோக்கியமா இருக்கீங்களா இல்லை வந்து வீக்கா இருக்கீங்களா அப்படின்றத ஒரு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து பில்பெரி வந்து ஐ ஃபேட்டிக் ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பிளாக் கரண்ட் வந்து பிளட் ஃப்ளோ, பிளட் வெசல்ல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ல வந்து கரெக்டா கிளென்ஸ் பண்ணி பிளட் ஃப்ளோக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. பிளட் ஃப்ளோ கரெக்டா இருந்துச்சுன்னா தான் நம்ம ஐ சைட் வந்து கரெக்டா இருக்கும். நமக்கு அந்த நர்வ் எல்லாமே வந்து பிளாக் ஆயிட்டு நமக்கு கரெக்டான ஆக்சிஜனும் கரெக்டான ஃப்ளோவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து பார்வை திறன் கோளாறுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். தென் விட்டமின் ஏ ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய கிளைசோடின் கேண்டலூப், இதுவும் நமக்கு விஷன் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் நியூரோ டிசார்டர்ல அல்சைமர், பார்க்கின்சன்ஸ் வருது. அல்சைமர்ன்றது நம்ம ப்ரீவியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், மறதி வியாதி. பார்க்கின்சன்ஸ்ன்றது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருப்பாங்க, ஷிவர் ஆகிட்டே இருக்கும். இதுதான் பார்க்கின்சன்ஸ் சொல்றோம். இதுக்கு இந்த 3 இன்கிரீடியன்ட்டுமே ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங் ரிஷி மஷ்ரூம், செகண்ட் ஒன் ஜின்செங், தேர்ட் ஒன் ரொசெல்லே ஃபிளாஸ். ரிஷி அப்படின்னாவே வந்து கண்டிப்பா வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, ஆக்டிவேட் பண்ணக்கூடிய, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுக்கு கரெக்டான ஒரு நேமும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட நர்வ் செல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுல ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நியூரோ இன்ஃப்ளமேஷன்ல இருந்து இது ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜின்செங் வந்து நம்மளோட மெமரி ஹெல்த்துக்கும் பிரெயின் ஹெல்த்துக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொசெல்லே எக்ஸ்ட்ராக்ட் இது வந்து நம்மளோட நர்வ் டேமேஜ் ஆக விடாம அதை பாதுகாக்கிறதுல ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். தென் அனெக்சிட்டி, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வரவிடாம பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் நியூரோ டிசார்டர்லேயே நமக்கு ஸ்ட்ரோக், பிரெயின் இன்ஜுரி, நியூரோசீசர் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நமக்கு நியூரோ டிசார்டர்ல தான் வருது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நியூரோ டிசார்டர்ல, பட் ஆனால் நம்மளால அது
எல்லா விஷயத்தையுமே இங்க வந்து கொண்டு வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. ஒரு மெயினான விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்னைக்கு இதனால நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. பிரெயின் இன்ஜுரி, ஸ்ட்ரோக். இன்னைக்கு வந்து 30 வயசு 40 வயசுல ஸ்ட்ரோக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. அப்பெல்லாம் ஒரு 60க்கு மேல இருந்தாதான் வரும். இப்ப எதெல்லாம் வந்து 60க்கு மேல இருக்கக்கூடிய வியாதியோ அதெல்லாம் இப்பவே வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் வந்து நம்மளோட வாழ்வியல் முறை நோய்கள்லயே சொல்லலாம். இதே கூடமே இதுக்கு வந்து அக்கைபெரி, பில்பெரி, பி காம்ப்ளெக்ஸ், ரொசெல்லா ஃபிளர் இது ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நியூரோசிசன் வந்து வலிப்பு நோய் அப்படின்னு சொல்லலாம். ஆல் பெரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நியூரோ சம்பந்தப்பட்ட டிசீஸ்க்கு எல்லாமே ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்மளோட பிரெயின் செல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஆல் பெரி ஐட்டம் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பி காம்ப்ளெக்ஸ்ன்றது விட்டமின் B1, B3, B6, B9, B12 இது எல்லாமே வந்து எசென்ஷியல் ஃபார் நம்மளோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த B6 குறைபாடெல்லாம் வந்து பார்த்தோன்னா B6 முக்கியமா இந்த B6 குறைபாடுன்றது நமக்கு கண்டிப்பா வந்து இந்த நியூரோ சீசர் வலிப்புன்ற ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து விடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ப்ரொடக்ஷன் கரெக்டா இருந்து தகவல் பரிமாற்றம் கரெக்டா இருந்துச்சுன்னா தான் நாம கரெக்டா செயல்படும். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம், நாம சிரிக்கிறது, பேசுறது, சாப்பிட்றது, ஒருத்தவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது, ரியாக்ட் பண்றது எல்லாமே வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்டா தான் இருக்கு. இதுதான் எல்லாத்துக்குமே காரணம். இது சரியா நமக்கு அமையணும் அப்படின்னா நமக்கு இந்த பி காம்ப்ளெக்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும். இந்த பி காம்ப்ளெக்ஸ்ல நம்ம வந்து சரியா இத்தனை விஷயங்களும் எடுப்போமா அப்படின்றது யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லாமே இதுல இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாமே வந்து இது வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் ரொசெல்லா எக்ஸ்ட்ராக்ட் அதுவுமே வந்து நியூரோ ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். எண்டோக்ரைன் டிசீசஸ். எண்டோக்ரைன் அப்படின்றது நமக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் என்னென்ன கிளான்ஸ் இருக்குதோ இந்த எல்லா கிளான்ஸும் சம்மந்தப்பட்டதான் இந்த எண்டோக்ரைன் டிசீசஸ் அப்படின்னு சொல்றது. இதுல மெயினா பாதிக்கப்படுறது இந்த தைராய்டு கிளாண்ட், அட்ரீனல் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பாதிக்கப்படுறோம். அட்ரீனல் கிளாண்ட் டிசார்டர் இதெல்லாம் நிறைய பாதிக்கப்படுறோம். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா இந்த கிளாண்ட் சுரப்பிகள் சரியா வேலை செய்யலைன்னா தான், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் இந்த சுரப்பிகள் சரியா வேலை செய்யாது. சுரப்பிகள் சரியா வேலை செய்யலைன்னா கண்டிப்பா நம்ம பாடியில நிறைய விஷயங்கள் ஃபங்க்ஷன் ஆகாம போயிடும். நமக்கு வரக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி, பிசிஓடி இது எல்லாத்துக்குமே காரணமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மூணு இன்கிரீடியன்ட் நமக்கு கண்டிப்பா தேவை. ஒன்று வந்து மினரல்ஸ், இன்னொன்று இந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், இன்னொன்று பொமக்ரானேட். இந்த பொமக்ரானேட் அப்படின்றது நம்ம பாடியில ஹீமோகுளோபினை ரைஸ் பண்ணி பிளட் வெசல்ல கிளென்ஸ் பண்ணிட்டு பண்ற வேலையை மட்டும் செய்யல. இது நிறைய வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் இது வந்து இந்த பொமக்ரானேட் பண்ணுது. பிகாஸ் ஆஃப் இதுல வந்து நிறைய ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து இதுல அதிகமா இருக்குது. தென் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸை ரெகுலேட் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். பி காம்ப்ளெக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே தான் நமக்கு எண்டோக்ரைன் ஹெல்த்துக்கு வந்து மேக்ரோ மினரல்ஸ் மட்டும் கிடையாது, இது மட்டும் கிடையாது, மைக்ரோ விஷயமும் நிறைய தேவை. மைக்ரோ மினரல்ஸ், மைக்ரோ விட்டமின்ஸ் இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே நமக்கு தேவை. ஸோ இந்த அக்வாமீன்ல வந்து 74 ட்ரேஸ் மினரல்ஸ் இருக்கு. செலீனியம், சிங்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாமே வந்து எண்டோக்ரைன் ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நமக்கு எடுத்துக்கப்படும் போது நம்மளோட தைராய்டு, பிசிஓடி, இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரி பண்றதை ரிப்பேர் பண்றது மூலமா நமக்கு இது எல்லாத்தில இருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ். ரெஸ்பிரேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த கோவிட்ல நிறைய எஃபெக்ட் ஆனது நிமோனியா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய பேர் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. தென் வந்து ஆஸ்துமா, வீசிங், டியூபர்குலோசிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல தான் வருது. இதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது கோச்பெரி, பொஸ்வெல்லா செரட்டா, டைகர் மில்க் மஷ்ரூம், இன்னொன்று கார்டிசெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே வந்து நம்மளோட லங் ஃபங்க்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஆன்டி அலர்ஜிக் ப்ராப்பர்ட்டியாக செயல்படுறதுக்கும் இது செயல்பட்டு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங், அதாவது ப்ரீத் பண்ண முடியாது, ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் அந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். தென் ஆஸ்துமா, பிராக்ஸ்டிஸ், நமக்கு நெஞ்சுச்சளி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. நமக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல ஆக்சிஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த கார்டிசெப்ஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம்.
ஹார்ட் டிசீசஸ். ஹார்ட் டிசீஸ்ன்னு பார்த்தோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிற எல்லா விஷயமுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஆக்சுவலி இந்த 29 இன்க்ரீடியண்ட்டுமே வந்து நிறைய எண்ணற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் நம்ம எல்லா விஷயத்தையுமே சொல்ல முடியாது. அதில் மெயினாக என்ன இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஹார்ட் டிசீஸ்க்கு க்ரீன் ஆப்பிள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. பொமோகிரானேட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ப்ரொக்கோலி சொல்லலாம். ப்ரொக்கோலியில் இருக்க பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ற விஷயம் வந்து நம்ம கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ்லாம் வரவிடாம ரொம்பவே சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அது மாதிரி கிளைசோடின் கேன்டலூப் வந்து இதில் வந்து நிறைய பொட்டாசியம் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணி பிளட் ப்ரெஷர் இல்லாமல் ரெகுலேட் பண்ணி ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். தென் பொமோகிரானேட் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலில் ரெகுலேட் பண்ணி பிளட் வெசலில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுது. தென் கிரீன் ஆப்பிள் அது வந்து நம்ம பாடியில் எல்டிஎல் ஹெச்டிஎல் ரெகுலேட் பண்ணி கொடுத்து அதுவுமே வந்து ஹார்ட் டிசீஸ் வரவிடாமல் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்டிஎல்ன்றது பேட் கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல்ன்றது குட் கொலஸ்ட்ரால். பேட் கொலஸ்ட்ராலை குறைச்சி ஹெச்டிஎல்ல வந்து ரெகுலேட் பண்ணி நம்ம ஹார்ட் ஹெல்த்தை வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். டைஜஸ்டிவ் டிசீசஸ் இது இன்னைக்கு இந்த இது வரைக்கும் நம்ம பார்த்த டிசீஸ்லாம் கூட ஒருத்தருக்கு இருக்கும், ஒருத்தருக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த டைஜஸ்டிவ் டிசீசஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்குதுன்ற விஷயமே அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது நான் ஏன் சொல்றேன்னா, இந்த செல்லுலார் நியூட்ரியன்ஸ் கொடுக்கும்போது ஒருத்தருக்கு எனக்கு எந்த இஷ்யூமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆனா இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து ஒரு ரோட்டரியில இருக்க ஒரு 70 வயசு ஒரு பர்சன். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அது சாப்பிடும் போது எதுவும் இல்லைன்னு சொன்னாரு. இது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் தான் அவருக்கு ஸ்டொமக் அப்செட் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அதை வச்சுதான் சொல்றேன் நானு. இந்த டைஜஸ்டிவ் டிசீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸ், பெப்டிக் அல்சர், கால் ஸ்டோன், ஸ்டொமக் ப்ராப்ளம், தென் வந்து ஃபேட்டி லிவர், இந்த மாதிரி விஷயம்லாம் இதுல தான் வருது. அப்போ இந்த ஐபிஎஸ் அப்படின்றது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். இது இல்லாத பீப்புளே இப்போ இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து இது நான் மீட் பண்ண நிறைய கஸ்டமர்ல இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சரி பண்ணதுக்கு இந்த 3 இன்கிரீடியண்ட்டும் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒன்று ப்ரொக்கோலி, இன்னொன்று சார்பிட்டால், இன்னொன்று ஐஎம்ஓன்றது ஐசோமால்டோலிகோ சாச்சுரைடு. இது வந்து ஒரு ஸ்டார்ச்ல இருந்து எடுக்கப்படுறாங்க. அந்த ஸ்டார்ச் வந்து நிறைய விஷயங்கள்ல இருந்தே வருது. ஸ்டார்ச் ஒன்று வந்து கார்ன், இன்னொன்று வந்து நம்ம அந்த மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இருந்து பெறப்படுது. இது அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஐஎம்ஓ அப்படின்னு சொல்லலாம். சார்பிட்டால்ன்றது அது ஒரு வகையான ஒரு ஃப்ரூட். இந்த ஃப்ரூட்ஸ்ல இருந்து அந்த சார்பிட்டால்ன்ற ஒரு விஷயத்த வந்து டிரைவ் பண்ணுது. இது ஒரு இது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எதுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னா வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், இன்டெஸ்டினல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது இந்த சார்பிட்டால் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று லிவர் டீடாக்சிஃபிகேஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். மெக்னீஷியம் வந்து குட் ஃபார் கால் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். மெக்னீஷியம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் வந்து ப்ரொக்கோலி வந்து நம்மளோட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது கட்டு ஹெல்த்துக்கு நிறைய இன்ஃப்ளமேஷன், நிறைய வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், நிறைய ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த ப்ரொக்கோலி ரொம்பவே சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லலாம். இந்த கட் இரிட்டேஷன் இல்லாமல் டிஸ்கம்ஃபர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ரொக்கோலி ரொம்பவே சப்போர்ட் ஆகுது. ஸோ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுக்குமே டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான, கட்டு ஹெல்த்துக்கு ரொம்ப தேவையான ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் லிவர் ஹெல்த் அப்படின்றது போது கண்டிப்பாக வந்து இன்னைக்கு 100ல் 90 பேருக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்றது ஒரு காமனான ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே வந்து ஃபேட்டி லிவர் இருக்கு இதுதான் சொல்றாங்க. இது ஏன் வருது அப்படின்னா, நம்ம கண்டிப்பா ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி நம்மளோட வாழ்வியல் முறை நோய் தான் அப்படிதான் சொல்லணும் ஃபேட்டி லிவர்லாம். ஏன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணதுனால சொல்லலாம். இன்னொன்று நம்ம எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்றத நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஒரு ஆயில் ஐட்டம் நிறைய பொரிச்சது, வறுத்தது, இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் நமக்கு இந்த ஃபேட்டி லிவர் வருது. இந்த ஃபேட்டி லிவர் வர்றதுனால நம்ம கண்டிப்பாக அது இன்னும் அதிகப்படியாக போச்சுன்னா அது லிவர் ஃபங்க்ஷன் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு இந்த பிளாக் ஹியூமன் சீட், கோஜ்பெரி, ரொசேலா ஃப்ளவர் இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிளாக் ஹியூமன் சீட் வந்து லிவர் டேமேஜ் ஆக விடாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் லிவரை டீடாக்ஸிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
இந்த கோஜ்பெரி அப்படின்றது ஆல்கஹால் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய ஃபேட்டி லிவரை வந்து சரி பண்ணதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. லிவர் செல்ஸ் டேமேஜ் ஆக விடாம ப்ரிவென்ட் பண்ணதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொசெல்லா ஃபிளவர் வந்து லிவர்ல இருக்கிற லிப்பிட் லெவல்ல ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் இந்த 3 இன்கிரீடியன்ட்மே லிவர் ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் கிட்னி டிசீசஸ். கிட்னி டிசீஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னி ஸ்டோன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், புரோட்டீனியூரியா, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இந்த கார்டிசெப்ஸ், பில்பெரி, கிளைசோடின், கேண்டலூப் இந்த 3 இன்கிரீடியன்ட்டுமே நம்மளோட கிட்னி டிசீஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான கிட்னி டிசீஸை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவான ஒரு இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். கார்டிசெப்ஸ் அப்படின்றது நம்ம கிட்னியில ஏற்படக்கூடிய ஃபைப்ரோசிஸ் அந்த நீர்க்கட்டிகள் மாதிரி உருவாகும். அந்த மாதிரியான ஃபைப்ரோசிஸ் உருவாக விடாம பாதுகாக்கிறதுல கார்டிசெப்ஸ் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொன்னா. பில்பெரின்றது இதுல நிறைய ஆன்டிசெப்டிக், ஆன்டி மைக்ரோபயல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்பட விடாம ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி எல்லா பெரிஸுமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த யூரினரி ட்ராக்ல பாக்டீரியா தொற்றுக்கள் அதெல்லாம் வரவிடாம பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் கிளைசோடின், கேண்டலூப் இதுல பொட்டாசியம் வந்து அதிகமா இருக்கிறதுனால கிட்னி ஸ்டோன்ஸை வந்து வரவிடாம ரெடியூஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்றத சொல்லலாம். தென் வந்து இந்த புரோட்டீன் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஓரளவுக்கு தெரியும், கிட்னி ஸ்டோன் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். புரோட்டீன் யூரியா அப்படின்றது என்ன அப்படின்னா யூரின் பாஸ் பண்ணும்போது பாடியில இருக்கிற புரோட்டீனும் சேர்ந்து லீக் ஆகுது. இது எதனால வருதுன்னா கிட்னில இருக்கக்கூடிய குளோமருலின்ற ஒரு ஃபில்டர் ஒர்க் ஆகாம போயிடுச்சுன்னா அந்த ஃபில்டர் வழியா யூரின் போகும்போது புரோட்டீனும் சேர்ந்து லீக் ஆயிடும். அப்ப பாடி வந்து ரொம்ப வீக் ஆகி நம்ம வேற விதமான நிலைக்கு தள்ளப்பட்டுரும். ரொம்ப அது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா போயிடும். அதெல்லாம் ஏன் ஏற்படுது, அதெல்லாம் ஏன் ஒர்க் ஆகாம போகுதுன்னா கண்டிப்பா வந்து கிட்னி டேமேஜ், கிட்னி இன்ஃப்ளமேஷன், நிறைய அதுக்கு தொற்றுக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் இந்த வால்வ் எல்லாம் ஒர்க் ஆகாம போகும். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கப்படும்போது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வரவிடாம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். டயபெட்டிக் இன்னைக்கு வந்து டயபெட்டிக்கும் அப்படிதான் சொல்லலாம். 101 பேருக்கே வருது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் வந்து முன்னொரு காலத்துல ஒரு பழமையான ஒரு ரொம்ப பெரிய வியாதி. இதெல்லாம் ரொம்ப ரேரா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு கூட வருது. அந்த அளவுக்கு வந்து டயபெட்டிக் அப்படின்ற ஒரு விஷயம். அதுல டைப்ஸ், அதாவது டைப் 1, டைப் 2 இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. வியாதின்றதே ஒரு பெரிய விஷயம். அதுல வந்து இந்த டைப் அந்த டைப் வேற பிரிச்சு அந்த மாதிரி லெவலுக்கெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அப்படின்னா இது கண்டிப்பா நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சரி பண்றதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 இன்கிரீடியன்ட் இதுல மெயினா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து அக்கைபெரி, சன்ஃபைபர், வில்பெரி, ஸ்டிவியா அப்படின்னு சொல்லலாம். இந்த பெரி ஐட்டம் எல்லாமே வந்து நம்மளோட பிளட்ல இருக்கிற சுகர் லெவல்ல வந்து ரெகுலேட் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டிவியா அப்படின்றது நம்மளோட பாடியில இன்சுலின் ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் கொத்தவரங்காய், சன்ஃபைபர் எல்லாருக்குமே தெரியும். சுகர் இருந்தாவே வீட்டுல கண்டிப்பா கொத்தவரங்காய் நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த கொத்தவரங்காய் வந்து ஒரு ப்ரீபயோட்டிக் உணவு அப்படின்னு சொல்லலாம். தென் வந்து இது சாப்பிட்டதுக்கு அப்புறம், அதாவது போஸ்ட் மீல் சுகர் ஸ்பைக் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வருது இல்லையா, சுகர் ரைஸ் ஆகிடும் சில பேருக்கு. அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இதை ரெடியூஸ் பண்ணதுக்கு இந்த சன்ஃபைபர் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. இதுல ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆன்டி கேன்சரஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நிறைய நோயில இருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுவோம், நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில டர்மரிக், பிளாக் கரண்ட், பொமோகிரானட், பிளாக் கியூமின் சீட், கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் இது எல்லாமே வந்து நிறைய ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டியும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் இருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். டர்மரிக்ல வந்து குர்குமின்ற ஒரு ஒரு ஆக்டிவ் காம்பவுண்ட் வந்து நமக்கு நம்ம பாடியில என்ன மாதிரியான வேரியஸ் கேன்சர் செல்ஸ் இருந்தாலுமே அதை கில் பண்றதுக்கு அது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிளாக் கரண்ட்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் அதிகமா இருக்கு. பொமோகிரானட்ல ஆன்டி மைக்ரோவேல் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கு. அப்ப பாடியில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஏற்பட விடாம தடுத்துரும். எங்க ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதோ அங்கதான் டெட் செல்ஸ் உருவாகும். டெட் செல்ஸ் எங்க உருவாகுதோ அங்கதான் நமக்கு நோய் உருவாகும். ஸோ அதெல்லாம் நமக்கு வரவிடாம இதை தடுத்துரும். பிளாக் கியூமின் சீட் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் செல்ஸோட growth வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் பிளட் சர்க்குலேஷனுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு இன்கிரீடியன்ட்.
அது மோர் தேன் தட், அதை விட நிறையவே இருக்கு. இந்த இடத்துல இதுக்கு இது மட்டும்தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ கிரேப் சீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சிடேட்டிவ் டேமேஜை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்னா நமக்கு நாளுக்கு நாள் வந்து வயசாகும். நம்ம எந்த பெருசாக வேலையே செய்யலை, மூட்டையெல்லாம் தூக்கலை, எந்த ஒரு இதுவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம நாங்கள் வேலை செய்கிறோம், ரொம்ப ஜாலியாக இருந்து பண்ணுறோம் அப்படின்னே சொன்னாலுமே நமக்கு வயசு ஆக ஆக கண்டிப்பாக நமக்கு ஆக்சிடேட்டிவ்ன்ற ஒரு விஷயம் நடக்க தான் செய்யும். நம்ம ஒரு ஆப்பிளை கட் பண்ணி வைக்கும்போது ஒரு ரெஸ்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, ரெஸ்ட் கலர் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி நம்ம பாடியிலையும் ஆக்சிடேட்டிவ் விஷயம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த கிரேப் சீட் வந்து அதுக்கு ஒரு சிறந்த இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துல ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் சொல்லலாம். மெயினா ஆர்த்ரைட்டிஸ் இன்னைக்கு எல்லாத்துக்குமே இருக்கு, ஜாயிண்ட் பிரச்சனையும் எல்லாத்துக்குமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட போன் ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நமக்கு வந்து நிறைய மினரல்ஸ் டிஃபிஷியன்ஸை சரி பண்றதுக்கும் தேவையான ஒரு இன்கிரீடியன்ட் அப்படின்னா நம்ம அக்வாமின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாம இன்னைக்கு ஒரு மினரல்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னாவே பொதுவா நம்ம சொல்லும் போதே கீரை சாப்பிடுங்க கால்சியம் கிடைக்கும் அதுதான் நம்ம சொல்லுவோம், பால் குடிங்க கால்சியம் கிடைக்கும் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா கால்சியம் மட்டும்தான் மினரல்ஸா கிடையாது. 74 மினரல்ஸ் இருக்கு. மல்டி மினரல்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. செலீனியம், மைக்ரோ மினரல்ஸ், மேக்ரோ மினரல்ஸ் இருக்கு. இந்த மைக்ரோ மினரல்ஸ்னா நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோன்ற விஷயமே நமக்கு தெரியாது. ஆனா நம்ம சின்ன விஷயம் தான் பெரிய விஷயத்த உருவாக்கி கொடுக்குன்ற மாதிரி இந்த மைக்ரோ மினரல்ஸ் தான் நமக்கு பெரிய பெரிய வியாதிகள்லாம் உருவாக்கி கொடுத்துரும். அப்போ அதையெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு மல்டி மினரல்ஸ் நமக்கு தேவை. அதுக்கு இந்த அக்வாமின் ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல இது 2 இன்கிரீடியன்ட்டுமே நம்மளோட டீத் அண்ட் போன் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு இன்கிரீடியண்டா இருக்கு. தென் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துலேயே நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் ஒன்று இருக்கு, ரிகட், கவுட், ரெமடைட்ஸ், இது எல்லாமே வந்து நமக்கு ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் தான் வருது. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். ஆஸ்டியோபோரோசிஸ்னா எலும்புருக்கி நோய் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீவியஸ்லி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் எலும்புருக்கி நோய்னு சொல்லிட்டு. ஏன் போன் கேன்சர்னே கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா நமக்கு கால்சியம் இல்லை, நம்ம கால்சியம் சரியான முறையில நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ல எடுத்துக்கல அப்படின்னா, இதுக்கு நான் ஒரு ஸ்டோரியை கூட சொல்லியிருப்பேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளா ஒன்று சொல்லியிருப்பேன். நம்ம வந்து நம்மளோட பாக்கெட் மணி தான் நம்ம டெய்லி எடுத்துக்கக்கூடிய கால்சியம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்ம பாக்கெட் மணி பேங்க் பேலன்ஸ் அப்படின்றது நம்மளோட போன்ல இருக்கக்கூடிய கால்சியம். நம்மளோட டெய்லி எக்ஸ்பென்ஸ்க்கு அப்படின்றது நம்ம பிளட்ல தேவைப்படக்கூடிய கால்சியம் வந்து நம்மளோட டெய்லி எக்ஸ்பென்ஸ் மாதிரி. அப்போ நாம டெய்லி ஏர்ன் பண்ணாதான் நம்ம டெய்லி எக்ஸ்பென்ஸுக்கும் எடுத்துக்க முடியும். அப்போ நம்ம சாப்பிட்டாதான் நமக்கு டெய்லி தேவையான விஷயங்களுக்கு அது வந்து தேவைப்படும். ஆனா நம்ம சாப்பிடவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நமக்கு டெய்லி ரெக்யர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணும், அப்ப பேங்க் பேலன்ஸ் போய் நம்ம எடுத்துட்டு வருவோம். அதே மாதிரி இது எங்க போய் எடுக்கும், போன்ல போயிட்டு எடுக்கும். போன்ல எடுக்கும் போது அப்ப போன்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா போன்ல இருக்கிற கால்சியம் எல்லாம் குறைஞ்சி போன் டென்சிட்டி ஆயிட்டு ஒரு ஒரு தக்கையான ஒரு இதுல வந்துடும். அப்ப என்ன ஆகும், நம்ம ஒரு ஸ்டெப்ல மாடிப்படி ஏறும்போது ஒரு ஸ்டெப்ல 2 ஸ்டெப்பு சேர்ந்த மாதிரி ஒரு அடி எடுத்து வச்சோம்னாலும் ஃப்ராக்சர் ஆகும் அப்படின்ற ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்துல கொண்டு போய் விட்டுடுவோம். இது நாளடைவுல என்ன ஆகும்னா நமக்கு ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இல்லைன்னா நம்ம என்டையர் பாடியுமே இல்லை. அப்ப அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்றது ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு வியாதி அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி ரிகட்ஸ்ன்னு இருக்கும்போது கால் வளைஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருக்க மாட்டாங்க. இதுதான் ரிகட்ஸ். கவுட் அந்த மாதிரி ஒரு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை. ரிமட்டாய்டு தெரியும் எல்லாருக்குமே. இந்த விஷயம்ல நமக்கு வரவிடாம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அக்வாமின் நம்ம எடுத்தாகணும். விட்டமின் D3 தேவை நமக்கு. பெர்ரி ஐட்டம் நமக்கு கண்டிப்பா தேவை. கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் தேவை. கிரேப் சீட் நம்ம ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி நம்ம போன் டென்சிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. மல்டி மினரல்ஸ் நமக்கு ரொம்பவே தேவை அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி விட்டமின் D3 இதெல்லாம் நமக்கு எடுக்கும்போது இது ஒரு பெரிய குரூஷியல் ரோல்ல வந்து பிளே பண்ணுது. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு கார்டிசெப்ஸ்னு ஒரு ப்ரீவியஸ்லி ஒரு ஸ்லைட்ல சொல்லியிருப்பேன். அந்த கார்டிசெப்ஸ் இந்த மாதிரி வகையான ஒரு மஷ்ரூம் சில வகையான இன்கிரீடியன்ட் எல்லாம் நம்ம எடுத்துட்டு நம்ம நார்மலா வெயில எக்ஸ்போஷர் ஆகும்போது நமக்கு விட்டமின் D3 நிறையவே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் எல்லாமே நமக்கு ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு இன்கிரீடியண்டா இதுல செயல்படுது. கட் ஹெல்த்னு போது கண்டிப்பா நம்ம இன்னைக்கு எல்லா தீய பழக்க வழக்கங்களும் எல்லாம் எங்க போய் சேருது, நம்ம கர்மா நீ செஞ்சதெல்லாம் இப்ப காமிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, நாம சாப்பிட்ற எல்லா கர்மாவும் இந்த கட்டு ஹெல்த்ல போய் தான் காமிக்கும். அதுதான் நமக்கு திருப்பு கொடுக்கும்.
அப்போ இந்த ப்ரோபயோட்டிக்ன்றது நாம சாப்பிட்டு அன்டயத்துல சாப்பிட்டு தேவையற்றதை சாப்பிட்டு வச்சிருக்கிற சொத்தெல்லாம் நம்ம இன்டெஸ்டின்ல நம்ம ஸ்டொமக்ல இருக்கும். அப்போ நமக்கு இதெல்லாம் கிளென்ஸ் பண்ணாதான் நம்ம மறுபடியும் ஆரோக்கியமான விஷயத்துக்கு வர முடியும். இதை கிளென்ஸ் பண்ணல, ஏன்னா நம்ம தான் வந்து கரெக்டான டைம்ல நம்ம எடுத்துக்கல அப்படின் போது அதுவும் கரெக்டான விஷயத்த செய்யாது. அப்ப அதுக்கு ப்ரோபயோட்டிக்ன்ற ஒரு விஷயம் தேவை. ப்ரோபயோட்டிக்ன்றது நம்மளோட இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்டீரியாக்கள். இந்த நல்ல பாக்டீரியாக்கள் இருந்தாதான் டைஜஷன் ப்ராப்பரா நடக்கும். அப்ப டைஜஷன் ப்ராப்பரா நடந்தாதான் நமக்கு டீடாக்சிஃபிகேஷனும் கரெக்டா நடக்கும். இந்த விஷயம் நடக்கணும்னா நமக்கு ப்ரோபயோட்டிக் அவசியம். அப்ப அந்த ப்ரோபயோட்டிக் நமக்கு இருக்கு. இந்த ப்ரோபயோட்டிக் எண்ணிக்கை அதிகமா இருந்தாதான் நமக்கு இந்த விஷயங்கள் இன்னும் நல்லா ஆக்டிவா சூப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும். அப்படின்னா ப்ரீபயோட்டிக் நமக்கு தேவை. இந்த நல்ல பாக்டீரியாக்களுக்கான உணவு தான் இந்த ப்ரீபயோட்டிக். இந்த ரெண்டு விஷயமே இருந்தாதான் நம்மளோட இன்டெஸ்டின் ஹெல்த் வந்து, நம்மளோட கட்டு ஹெல்த் வந்து ரொம்பவே வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமான உடல் எங்க இருந்து கிடைக்குதுன்னா நம்ம கட்டுல இருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு இன்கிரீடியன்ட்டுமே ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு இன்கிரீடியன்ட் சொல்லலாம். அது வந்து ஐஎம்ஓ, நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்த மாதிரி ஐஎம்ஓ, ஐசோமால்டோலிகோ சாச்சுரேட். இது வந்து நம்மளோட கட்டு ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு இன்கிரீடியன்ட்டா செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ப்ரீபயோட்டிக் இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே வந்து நம்மளோட கட்டு ஹெல்த்துக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயத்தை கொடுக்குது. ஸோ கட்டு ஹெல்த், நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட சிறுகுடல் பெருக்குடல் ஆரோக்கியமா இருக்கணும். இது ரெண்டுமே ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம உடல் மனம் எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா தான் நம்மளும் வந்து கரெக்டான விஷயத்துல செயல்பட முடியும். நிறைய டிசீஸ்ல இருந்து வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ளை வெல்னஸ் எப்படி சாப்பிடணுன்றது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது எப்படின்னா, நம்ம டங் கடியில இந்த 3 கிராம் பவுடர் வந்து போர் பண்ணிக்கிறோம். போர் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணும்போது அது ஸ்லோலி நம்ம பிளட் ஸ்ட்ரீம் வழியா போயிட்டு நம்மளோட முதல் நிலையான செல்ஸ்ல போயிட்டு ரீச் ஆகும். இது ரீச் ஆகும்போது நமக்கு ஏன் இதை நம்ம சப்ளிங்குவலா எடுத்துக்கிறோம் அப்படின் போது, இது ஒண்ணு வந்து ரேபிட் அப்சர்ஷன், குயிக்கா அப்சர்வ் ஆகி ஃபாஸ்டரா டீப்பரா அப்சர்வ் ஆயிட்டு மோர் எஃபெக்டிவா இருக்கும் ஒண்ணு. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் பாஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நம்ம நாக்குக்கு மேல வச்சு சாப்பிட்டோம்னா அது வந்து நம்ம லிவருக்கு போயிட்டு அது உடைக்கப்பட்டு அதனோட எனர்ஜி எல்லாம் உடைச்சு அதனோட வீரியம் குறைஞ்சு போயிடும். அதனால நம்ம இதை வந்து சப்ளிங்குவலா எடுத்துக்கிறோம் ஒரு விஷயம். ரெண்டாவது, இது சாப்பிட்டு ஒரு ஒரு 10 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து வாட்டர் ஒரு 250 ml நார்மல் வாட்டர் ஆர் வார்ம் வாட்டர் இன்டேக் பண்ணும்போது இது இன்னும் மோஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெகுலரா நம்ம ஒரு 2 லிட்டர் வாட்டரை இன்டேக் பண்றோம்னா இது எடுக்கும்போது எக்ஸஸா ஒரு லிட்டர் எடுக்கும்போது நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்த மாதிரி டீடாக்சிஃபிகேஷன் ஒர்க்குக்கு வந்து இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். The true success begins with healthy mind and body அப்படின்னு சொல்லலாம். சாரி, அதாவது உண்மையான விஷயம் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம ஆரோக்கியமான உடல்நிலையும் ஆரோக்கியமான மனநிலைமையும் இருந்துச்சுனாதான் நம்ம செய்யக்கூடிய எந்த செயலா இருந்தாலும் அது வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேடம் ஃபார் த எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன். அதாவது ஃப்ளை வெல்னஸ் ப்ராடக்ட் பற்றி மிக சிறப்பாக இன்கிரீடியன்ஸையும் அனைவருக்கும் புரியும் வகையில் எளிமையான இதை ஒரு ஆராய்ச்சிப்பூர்வ ஒரு கருத்துடன் சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். குழுவின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லும் வகையில் நம்முடைய ஃப்ளை ஒன் ப்ராடக்ட் நிச்சயமாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஸோ அது எவ்வாறு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு இன்று ஒரு டெஸ்டிமோனியல் கொடுக்க இருக்கிறார். ஒன் ஆஃப் தி லீடர் who has used this product, and so now I would request Mr. Shahjahan to give a brief testimony about Fly1 product benefits. அவருக்கு எவ்வாறு உடல் ரீதியாக ஆரோக்கியத்தை கொடுத்தது என்பதை இப்பொழுது மிஸ்டர் ஷாஜகான் அவர்கள் எடுத்துரைப்பார். Over to Mr. Shahjahan. Mr. Shahjahan, can you unmute? சார், குட் ஈவினிங் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
Good நான் evening. இந்த ஃப்ளைவெல்னஸ் செல்லுலார் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்டை பற்றி 3 டிசம்பர் அன்னைக்கு தெரிய வந்தது. சுஷில் சார் தான் என்னை அந்த ப்ராடக்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ அவர் அந்த ப்ராடக்ட்டை பற்றி எனக்கு ப்ரீஃப் பண்ணுறப்பே வந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி மற்றும் அதோட க்யூரிங் கெப்பாசிட்டிஸ் இது எல்லாமே வந்து புரிஞ்சுட்டு மேலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நான் வந்து ட்ரிச்சியில் நடந்த மீட்டிங்லையும் அட்டன் பண்ணேன். நான் அந்த ட்ரைனிங் செஷன்லையும் அதுக்கடுத்து 14ஆம் தேதி டிசம்பர்ல இருந்து நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ 14th டிசம்பர்ல இருந்து 24th டிசம்பர் வரைக்கும் நான் ஒரு பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அந்த ஒரு பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ரொட்டீன் செக்கு நான் வந்து எவ்ரி 6 months என்னோட பிளட் சுகர் லெவல்ஸ் ப்ளஸ் ஃபுல் பாடி செக்அப் வந்து பண்ணுவேன். இது ஏன் நான் பண்ணுறேன்னா எனக்கு வந்து ரெகுலராக வந்து சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருந்தது, வேறு சில காம்ப்ளிகேஷன்ஸும் இருந்தது. லைக் கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்கிறது, வேறு சில காம்ப்ளிகேஷன்ஸ் H1ABC அதுவுமே வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் ரெகுலராக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்டை எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இது வந்து எப்படி ஒரு ரிசல்ட் காட்டுது அப்படின்றத ஒரு 11 days ஒரு பேக் முடிச்சதுக்கப்புறம் போய் நான் செக் பண்ணேன். எனக்கு செக் பண்ணப்போ அதாவது லாஸ்ட் இயர் டிசம்பரில் வந்து எனக்கு ஃபாஸ்டிங் சுகர் 145 இருந்தது, போஸ்ட் பிராண்டியல் வந்து 172 இருந்தது. ஸோ அதே லெவல் இப்போ வந்து இந்த டிசம்பரில் நான் வந்து செக் பண்ணுறப்ப என்னோட ஃபாஸ்டிங் 125 குறைஞ்சிருந்தது, என்னோட போஸ்ட் பிராண்டியல் வந்து 106 மாறி இருக்கு. ஸோ ஏன் இது 106 மாறி இருக்குன்னா நான் ஃபாஸ்டிங் அப்போ இந்த ப்ராடக்டை உட்கொள்ளாமல் பிளட்டை வந்து டெஸ்ட்டுக்கு கொடுத்தேன். போஸ்ட் பிராண்டியலில் வந்து நான் உட்கொண்டு கொடுத்ததுனால வந்து அதோட வேரியேஷன்ஸ் வந்து நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது பிளட் டெஸ்ட்டில். இது வந்து ப்ரூவன் லேப் ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா இது பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து நான் 11 நாள் தான் எடுத்திருக்கேன். எனக்கு அதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது. ஸோ என்னோட டயர்ட்னஸ் இதெல்லாமே டயபெட்டிக்னால வரக்கூடிய அந்த சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டயர்ட்னஸ் குறைய ஆரம்பித்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்லி ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண வைக்கிது. இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து எனக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் இருந்தது. ஸ்கின் அலர்ஜிஸ் வந்து எங்களுடைய ஜாப் ரிலேட்டட் இதில் நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல எங்களுக்கு நிறையா நாங்கள் ஷிப்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுவோம். பிளாஸ்டிக்ஸ் வரும், பாக்ஸஸ் வரும், காட்டன் பாக்ஸஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணுற இடங்கள்ல வந்து அலர்ஜிஸ் வந்து ஸ்கின்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்தது. ஸோ அந்த ஸ்கின் அலர்ஜிஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா வந்து நானும் வேற சில மெடிசன்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன், க்ரீம்ஸ் அப்ளை பண்ணி பார்த்தேன், அது வந்து குறையல. இந்த ப்ராடக்ட் எடுத்த 11ஆவது நாள்லேயே வந்து எனக்கு அந்த மார்க்ஸ், அதாவது அலர்ஜியால ஸ்கின்ல ஏற்பட்ட பிளாக் மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சது. ஸோ இந்த 2 விஷயம் இப்போதைக்கு எனக்கு வந்து பாசிட்டிவான விஷயமா தெரியுது. இன்னும் எனக்கு வந்து வேற சில இன்டர்னலாக கொலஸ்ட்ரால் மற்ற விஷயங்கள்லாம் நான் அதை ஒரு கோர்ஸ் 44 நாள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் திரும்ப ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு வந்து ஆசைப்படுறேன். ஸோ அதில் வந்து என்னோட கம்ப்ளீட் இதுவுமே வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்குன்ற நம்பிக்கையோட வந்து நான் இருக்கேன். இந்த ப்ராடக்டை முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்கும் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மிஸ்டர் ஷாஜகான். உங்களுடைய டெஸ்டிமோனியல் மிக சிறப்பாக எடுத்து சொன்னீர்கள். உங்களுடைய சொந்த உதாரணத்தை எடுத்து சொல்லும் பொழுது எங்கள் அனைவருக்கும் மிக எளிமையாக இதை புரிந்து கொண்டோம். ஃப்ளைவெல்னஸ் ப்ராடக்டுடைய சிறப்பு அம்சம் என்ன, அது எவ்வாறு நம்முடைய ஹெல்த் இஷ்யூஸை சொல்யூஷன் கொடுக்குது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக எடுத்து சொன்னதுக்கு மிக்க நன்றி. இப்பொழுது நம்முடைய ஜூம் மீட்டிங்கின் முடிவுரையை சிறப்பாக நமக்கு எடுத்து உரைக்க வருகிறார் நம்முடைய ஈரோடு சேர்ந்த ஆக்டிவ் லீடர் திரு செந்தில் சார் அவர்கள். திரு செந்தில் சார் அவர்களை இந்த முடிவுரையை எடுத்து உரைக்குமாறு பேச அழைக்கிறேன். செந்தில் சார் இருக்கிறீங்களா? இருக்கேங்க சார். எஸ் சார். அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான இரவு வணக்கங்க. என் பெயர் செந்தில்குமார். நான் வந்து திருச்செங்கோடு பகுதியில், ஈரோடு பகுதியில் பக்கத்தில் திருச்செங்கோடு ஏரியாவில் இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேடம் அவ்வளோ அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற ஒவ்வொருத்தருக்குமே ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. அமேசிங், அவ்வளோ ரிசல்ட் வந்துட்டு இருக்குங்க. கொடுத்து ஒரு வாரத்திலேயே ரிசல்ட் சொல்றாங்க. கொடுத்த யாருமே வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் கொடுத்தா 10 பேரும்
அவங்களுடைய ஹெல்த்ல வந்து நிறைய மாற்றங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இன்னும் போய் நிறைய பேர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தான் உண்டு பண்ணுது. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து போய் நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நம்மளுக்கு வந்து பொறுப்பும் கடமையும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆரோக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா மக்களும் வந்து ரொம்ப செலவு பண்ணி கிட்டத்தட்ட வந்து உடல் உபாதைகளால பாதிக்கப்பட்டு குணமாக முடியாம எத்தனையோ சுச்சுவேஷன் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இந்த சப்ளிமெண்ட் நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது, இந்த நம்மளுடைய ஸ்டெம் செல்ஸை கொடுக்கும்போது எடுக்க ஆரம்பிச்சு எல்லாம் ரிசல்ட் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நம்மள வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா பாக்குறாங்க. அவ்வளவு அருமையா வந்து இருக்கு, நல்லா கொடுத்ததுக்கு நன்றிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சாரி அதுல கால் வந்துச்சு. வணக்கம் சார். நல்லா இது பண்ணியிருந்தாங்க. கேக்குதுங்களா? கேக்குது சார். ஓகே ஓகே. இந்த நம்ம இந்த எடுத்துக்கக்கூடிய இந்த சப்ளிமெண்ட்ல இந்த இந்த பொருளை வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பும் நம்மளுக்கு இருக்கு. ஒரு பெரிய கம்யூனிட்டியை நம்ம பில்ட் பண்ணா அதன் மூலியமா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் இன்கம் அந்த அந்த வாய்ப்பும் இதுல ஒளிஞ்சிருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்து பெரிய ஹியூஜ் கம்யூனிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய சூழல், அதாவது நம்மளுக்கு வந்து பொறுப்புணர்வு இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டேன், நான் நல்லா இருக்கு, இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னை சார்ந்த எல்லா மக்களுக்கும் நான் போய் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்கும்போது நிறைய பேருக்கு சொல்லலாம். இப்போ வந்து நிறைய மக்கள் இதனால பாதிப்புல இருந்து எல்லாம் ரெக்கவரி ஆகுறாங்க. கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு நம்மளுக்கு வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய சூழல்ல தான் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்மள திருமண பக்கம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் பெருகிக்கிட்டே இருக்கு, சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன ரூட்டுன்னு தெரியாம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்மளுக்கு ஃப்ளை வெல்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 100% சூப்பரா சப்போர்ட் பண்ணுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் நம்ம ப்ரமோட் பண்ணிட்டு நம்மளும் இந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்த ஒவ்வொரு மக்களுக்குமே இந்த இந்த பொருளை கொடுத்து நம்ம வந்து அவங்களுடைய ஹெல்த்தையும் ஆரோக்கியத்தையும் வந்து நம்ம வந்து மேம்படுத்தக்கூடிய முக்கிய பொறுப்புல இருக்கிறதுனால இது எல்லாமே நம்ம சேர்ந்து அதை எல்லாத்துக்கும் ப்ரமோட் பண்ணுவோம்னு சொல்லிக்கிறேன். இதுல பெரிய வாய்ப்புகளும் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த வாய்ப்புகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் உங்களை அழைச்சிட்டு வந்தவங்க, உங்களை இன்வைட் பண்ணவங்க, அவங்களை கேட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத அழகா உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. அவங்கள்ட்ட இப்ப நீங்க உள்ள வந்து கனெக்டா இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓன் ஹெல்த், உங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கணுங்கிறத இதுல வந்து இருக்கக்கூடிய இந்த ஃப்ளை வெல்னஸை வாங்கி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஓன் யூஸ் பண்ணுங்க. இதை ஓன் யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எத்தனையோ மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பில் இருக்கவங்க நீங்க ரெஃபர் பண்றதுக்கு, அதாவது பாதிப்பில் இருக்கவங்களுக்கு ஈஸியான வழி இருக்கு. அது தெரியாம வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதுல வந்திருக்கிற இந்த கனெக்டா இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம ஓன் யூஸ் சொந்த யூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு கோர்ஸ் ஒரு 4 பாக்ஸாவது வாங்கி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம ஹெல்த் பாதுகாத்துக்கிறோம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இதை சொல்றது மூலியமா ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. நன்றிகள் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த ஆரோக்கியத்துறையை உள்ள எடுத்துக்கிட்டு இந்த ஆரோக்கியத்தை நாமளும் ஆரோக்கியம் அடைஞ்சு சுத்தி இருக்கவங்களுக்கு இந்த ஆரோக்கியத்தை கொடுப்போம்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றிகள் சொல்லிக்கிட்டு எல்லாருமே இதை வந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பா நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும்னு சொல்லிட்டு நான் பயணம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ செந்தில் சார். அருமையாக ஒரு முடிவுரையை கொடுத்து அனைவரையும் நம்முடைய ஃப்ளை வெல்னஸ் ஒரு புதிய ஒரு மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் சமுதாயத்துக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சமூக சேவை என்ற அர்த்தத்துடன் நாம் செயல்பட வேண்டும் என்ற நல்ல கருத்தை சொன்னீர்கள். நிச்சயமாக இந்த குழுவில் இருக்க அனைவரும் அவங்க இருக்கக்கூடிய ஊர்ல எல்லா கிராமங்களிலும் நகரங்களிலும் தமிழகம் எங்கும் இந்தியா முழுவதும் நம்முடைய ஃப்ளை வெல்னஸ் சிறப்பாக வளர்ந்து நாம் அனைவரும் சேர்ந்து இதை நல்ல ஒரு வெற்றி பாதையில் கொண்டு செல்வோம் என்று சொல்லி இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்ட அனைத்து லீடர்ஸ் மற்றும் புதிய ப்ராஸ்பெக்ட்ஸ் அனைவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி சிறப்பாக நமக்கு ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன் கொடுத்த ஜெயந்தி மேடம் அவர்களுக்கு இந்த குழுவின் சார்பாக மீண்டும் சிறந்த மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இந்த ஜூம் மீட்டிங்கை நாம் முடித்துக் கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல். நிறைவே செய்வோம்.